இந்த ஐயப்பனுக்கு சபரிமலையில் யோக பட்டம் கட்டியிருப்பாள். அதே மாதிரி இங்கே சோளிங்கரில் நரசிம்மர் கூட யோக பட்டம் யோக நரசிம்மராக இருப்பார். அங்கே ஆஞ்சநேயர் கூட யோகாஞ்சநேயர் பேர். இந்த யோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம்தான் விசேஷம். அதனால தான் கார்த்திகையில் மாலை போட்டு சோளிங்கர் போகிறா, ஐயப்ப சபரிமலையெல்லாம் போகிறா. ஏன்னு சொன்னால் இந்த யோகப்பட்ட உள்ளவா சதாசர்வகாலம் அந்த பிரம்மச்சரியமாக இருந்து அந்த யோக நிஷ்டையில் இருப்பாள். அப்போ அந்த கார்த்திகை மாதம்தான் அவள் கண் திறந்து மற்றவாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய டைம் அந்த கார்த்திகை மார்கழியில். அதனால் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த யோகம் இருக்கிறவாள்கிட்ட தான் அந்த சக்தி நிறைஞ்சிருக்கும். அப்போ அந்த சக்தியை அவள் வெளிப்படுத்தக்கூடிய தருணம் அந்த கார்த்திகை மாதம். அதனால் அந்த டயத்தில் போய் அவளை தரிசனம் பண்ணால் அவளுக்கு மூலமாக நமக்கு பலன்கள் உடனடியாக கிடைக்கும்.